மலேசியாவில் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2 உயிரிழந்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 34,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் 7 மாநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலேசிய சுற்றுலா பயணிகளிடையே பிரபல சுற்றுலா தலமான தாய்லாந்தின் ஹாட் யாய் நகரில் 500 பேர் இன்னும் சிக்கி தவிப்பதாகவும் மலேசிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பஞ்சாப் மாநிலம் மோகாவில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ரன்சிகலன் கிராம மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அவர்களுடன் அமர்ந்து உணவு உண்டும் மகிழ்ந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பஞ்சாப் அற்புதமானது என்றும் இங்கு வருவது வீட்டிற்கு வருவதை போன்ற உணர்வை தருவதாகவும் தெரிவித்தார். खाली गिलास नहीं खाली ऊपर दी खाली कर நாட்டிலேயே முதன்முறையாக ஹரியானாவில் வாகன பதிவெண் அதிகபட்சமாக 1,17,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஹரியானாவில் வாரந்தோறும் விஐபிக்களுக்கான ஃபேன்சி வாகன பதிவெண்கள் ஏலம் விடுவது வழக்கம். அந்த வகையில் HR88B 8888 என்ற ஃபேன்சி எண்ணை ஏலம் எடுப்பதில் விஐபிக்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. தொடக்கத்தில் 50,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்ட இந்த எண் பிற்பகலில் 88 லட்சம் ரூபாயையும் ஏலத்தின் முடிவில் 1,17,000 ரூபாயும் எட்டியது. ஏலத்தில் எடுத்தவர் 5 நாளில் முழு தொகையையும் செலுத்தி ஃபேன்சி எண்ணை பெற்றுக் கொள்ளலாம் என்று RTO அலுவலகம் தெரிவித்துள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.